Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 35 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜப்பான் டீம் தான் வந்து பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சினடர்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல நான் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கேம்ல நான் ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ண கணக்கு இந்த டோர்னமெண்ட்ல எல்லா மேட்ச்லயுமே நான் வந்து ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணிருப்பேன். இதுல இருந்தே நான் தான் வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சு வந்துகிட்டு இருக்கான். சுபாசா வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா டைம்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பிரான்ஸ் கூட விளையாண்டே எல்லாம் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா எங்களால அந்த மாதிரி விளையாட முடியாது. சோ என்ன நடந்தாலும் இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே கேம் எப்படியாவது முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சிட்டு வரான். ரெண்டு கேப்டனுமே வந்து இப்ப கரெக்ட்டா பால நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. சுபாசா கிக் பண்றப்ப சினடருமே அவனோட ரெண்டு கால வச்சு பால பிளாக் பண்றான். சினடர் தான் வந்து ரெண்டு கால யூஸ் பண்ணதுல ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. அப்படியே பால் வந்து இவன் தான் ஸ்டீல் பண்ணிட்டு வந்துறான். சினடர் வந்து இப்ப வாக்கபைசியை நோக்கி கோல நோக்கி அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்கான். போன வாட்டி நான் ஏதோ ட்ரிக்கா பண்ணி உன்னை ஏமாத்தி கோல வாங்கிட்டேன். ஆனா இந்த வாட்டி அப்பலாம் இல்ல, டைரக்டா தான் அடிக்க போறேன், முடிஞ்சா தடுத்து பாரு அப்படின்ற மாதிரி வரான். அவன் பெனல்டி ரேக் வெளிய இருந்தே ஷூட் பண்றதுக்கு பொசிஷனுமே எடுத்துறான். இவன் என்னதான் பெனல்டி ரேக் வெளிய இருந்தாலும் அதுவுமே நமக்கு வந்து ரிஸ்க் தான். இவன் வந்து வாக்கபைசிக்கு அகைன்ஸ்ட் அப்படி கூட ஸ்கோர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளாக் பண்றதுக்காக அவனும் முன்னாடி வரான். ஆனா இவங்க வர்றதுக்குள்ளே சினடர் வந்து அவனோட ஃபயர் ஷாட்டை செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்ணிடுறான். மாக்ஸிமா ஜீட்டோ ரெண்டு பேருக்கு சமசாக போகுது. இந்த பால் என்னால பார்க்க கூட முடியல அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. கல்ஸ் வந்து கண்டிப்பா இது நமக்கான பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிரான். இருந்தாலும் அங்க நிக்கிறது வாக்கபைசி அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டான், ஈஸியாவே கேட்ச் பண்றான். இசிசாக்கி இப்ப மெடிக்கல் ரூம்ல அப்படியே மெதுவா கண்ண திறக்கிறான். அவங்க கோச்சுமே வந்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். இன்னும் கேம்ல 5 நிமிஷத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. கேம் வந்து இன்னுமே டிரால தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சும் சொல்றாரு. இசிசாக்கி யார் கஷ்டப்பட்டு எந்திக்க பாக்குறான். இல்ல நீ வந்து எந்திரிச்சு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. இல்ல நான் வந்து இந்த கேமை என் கண் கூட பார்த்தே ஆகணும். எப்படியும் ஜப்பான் டீம் தான் வின் பண்ண, எங்களோட ட்ரீம் எல்லாம் ஒண்ணு அச்சீவ் ஆகுறத நான் வந்து என்னோட கண் கூட நின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இல்லடா ஒருவேளை கேம் எக்ஸ்ட்ரா டைம் கூட போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்து சொல்றாரு. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, சுபாஷ் அவ்வளவு தூரம் விடவே மாட்டான், எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். இப்ப கேம்குள்ள வாக்கபைசியும் பால தூக்கி லாங் பாஸா கோஜிரோ கிட்ட கொடுக்குறான். கோஜிரோ அந்த பால கீழே பிச் பண்ண விடாம நான் தான் இந்த வேர்ல்டுல நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் அப்படின்றத ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நியோ டைகர் ஷாட்டை செம்ம பவர்ஃபுல்லா கொடுக்குறான். அந்த பால பிடிக்கிறதுக்காக டியூட் வந்து அவனோட ரைட் கையை நீட்டுறான். பட் ரைட் கை தான் ஆல்ரெடி கோஜிரோ உடச்சு விட்டானே, செம்மையா வலிக்குதா, அதனால வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கையை வச்சு பால கேட்ச் பண்றான். ஆனா இப்பவும் அந்த ஷாட்டை வந்து இவனால கம்ப்ளீட்டா அந்த ஒத்த கையை வச்சு தடுக்க முடியல. அந்த கையை தாண்டி அப்படியே பால் வந்து உள்ள போற மாதிரி இருக்குது. அந்நேரவே எப்படியோ காலை உள்ள விட்டு பால தட்டி விட்டுறான். டியூட்டர் கிளியர் பண்ணி விட்ட பால் வந்து நேரா சுபாஷா கிட்ட தான் வருது. இப்ப கேம்ல இன்னும் 3 நிமிஷத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. நம்மளோட கனவை என்னன்னாலும் நம்ம வந்து நிறைவேற்றியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா அவன் ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். இசிசாக்கி இப்ப கேமை பாக்குறதுக்காக பிச்சுக்கு வெளியே வந்துடுறான். ஜெர்மனியோட டிஃபெண்டர்ஸ்ல வந்து என்னன்னாலும் இவனை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. ஜப்பான் தான் கண்டிப்பா வின்னிங் கோல எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் ரெண்டு டிஃபெண்டர்ஸ் நேரா ஸ்லைட் அடிச்சு ஒரே மாதிரி டேக்கிள் பண்ண வராங்க. சுபாஷ் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து கரெக்டா ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணிடுறான். அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அவன் கீழே லேண்ட் ஆன உடனே பார்த்தா சிஸ்டர் அவன் இருந்து டேக்கிள் பண்ண வந்துடுறான். சுபாஷ் அவனுக்குமே டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அவன் பக்கத்துல வந்த உடனே பால் வந்து மறுபடியும் ஏர்ல தூக்கிடுறான். இப்போ என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்ஸ் வந்து எதிர்பார்க்காத விதத்துல மறுபடியும் அவன் ஏர்ல இருக்கும்போதே சுபாஷா கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். அந்த பாலுமே இப்ப கரெக்டா செஸ்டர் கிட்ட வந்துருது. செஸ்டர் தான் இப்ப ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். சுபாஷாவும் கல்ஸ் தள்ளி விட்டதுல அப்படியே கிரவுண்ட்ல விழுந்துட்டு கீழ இருந்து திரும்ப எந்திக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இசிசாக்கி சத்தமா வெளிய இருந்தே கத்துறான், எந்திரி சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு. இசிசாக்கி அப்ப அந்த சப்ஸ்டிட்யூட்ல இருந்த பிளேயர்ஸ் பார்த்துட்டு சுபாஷ் வந்து இப்படி கண்டிப்பா விளையாட மாட்டான், அவனுக்கு அந்த நேஷனல்ஸ் டைம்ல அடிபட்ட இன்ஜுரி வந்து இன்னுமே பயங்கரமா வலிக்க தான் செய்யுது, அது வந்து இன்னும் அவனுக்கு கம்ப்ளீட்டா ஹீல் ஆகலாம் செய்யல, அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதனால தான் அவன் கால் வந்து இன்னுமே கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல. இல்லனா இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சுபாஷ் வந்து பால ஸ்டீல் பண்ண விட்டுருக்க மாட்டான். சுபாஷா மட்டும் டாப் ஃபார்ம்ல இருந்தா இன்னுமே அமேசிங்கா விளையாடுவான். ப்ளீஸ் சுபாஷா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறான். சுபாஷா நீ தான் வந்து நம்ம டீமுக்கான வின்னிங் கோலை எடுத்து கொடுத்தே ஆகணும், நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸை விட நான் தான் வந்து உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன், உன்னால மட்டும் தான் நம்மளோட ட்ரீம் உண்மையாக்கவே முடியும், அதனால எந்திரி சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கத்திக்கிட்டே இருக்கிறான். கேமுக்குள்ள இப்ப பாஸ்மே கல்ஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்குது. இந்த கேம் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னா அது ஒருத்தனால மட்டும் தான் முடியும். சினேடர் நாங்க வந்து எல்லாரும் உனைய தான் நம்பி இருக்கிறோம், ஒருத்தனால தான் இந்த கேமை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாச சினேடர் கிட்ட தான் கொடுக்குறான். அப்ப சினேடருமே வந்து கரெக்டா அவனோட ஃபயர் ஷாட்டுக்கு பொசிஷன் எடுக்கிறான். ஜெர்மனி தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இன்னும் 1 நிமிஷத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. இவன் என்ன ஆனாலும் டிஃபென்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வந்து மறைக்கிறாங்க. அப்போ சினேடர் வந்து அந்த பாலை ஷூட் பண்ணாம இவங்க 3 பேரோட தலைக்கு மேல பால் வந்து ஸ்கூப் ஷாட் மாதிரி மெதுவா ஏத்தி விட்டுறான். இவங்க 3 பேர் வந்த வேகத்துக்கு அப்படியே பொத்துன்னு கீழ விழுக சினேடர் வந்து மறுபடியும் முன்னாடி வேகமா ஓடி போறான். இப்போ அவனை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபெண்டர்ஸுமே இல்ல. இப்ப டைரக்டா 1-on-1 வாக்கபைசி வெர்சஸ் சினேடருக்கு தான் நடக்க போகுது. சினேடர் ஷூட் பண்ண பொசிஷன் எடுத்தோனே வாக்கபைசி வந்து ஜம்ப் பண்ணிடுறான். நீ வந்து 1 செகண்ட் முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்ட வாக்கபைசி, நீ வந்து அந்த பக்கமா போற, அதை நான் வந்து நோட் பண்ணிட்டேன், அதனால நான் இப்ப வந்து உனக்கு ஆப்போசிட் சைடா கிக் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் வந்து அவனோட ஃபயர் ஷாட்டை வாக்கபைசிக்கு ஆப்போசிட் சைடுல கிக் பண்றான். ஆனா வாக்கபைசி அவன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் இதை பண்ணவே வச்சிருந்திருப்பான். வாக்கபைசி இப்ப வாக்கசிமுஸோட அந்த கராத்தே மூவை யூஸ் பண்றான். ஆப்போசிட் சைடுல இருக்க கோல் போஸ்ட்ல மிதிச்சு கரெக்டா பால நோக்கி ஜம்ப் பண்ணி வந்துடுறான். இருந்தாலுமே அந்த பால் வந்து கிரவுண்ட நோக்கி ரொம்ப கீழ வந்துகிட்டு இருக்கு. இவன் வந்து ஒரு மிட் ரேஞ்சில வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவனால எப்படி அவ்வளவு கீழ வர பால டக்குன்னு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல அந்நியாரம் வாக்கபைசி வந்து அவனுக்கு மேல இருந்த கோல் போஸ்ட்ல மிதிச்சு டக்குன்னு கீழ வரான். சைடு கோல் போஸ்ட் பிளஸ் மேல இருக்க கோல் போஸ்ட் ரெண்டோட சப்போர்ட்டோட வாக்கபைசி வந்து இந்த வாட்டி சக்சஸ்ஃபுல்லா சினேடரோட ஷாட்டை கேட்ச் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு சினேடருக்கு செம்ம ஷாக்கா போகுது. இருந்தாலும் வாக்கபைசியால அந்த பால கேட்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணியெல்லாம் வைக்கவே முடியல. அப்படியே அந்த பால் வந்து இவன் கையில இருந்து பேலன்ஸ் இழந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருது. இந்த பால் இன்னுமே கேம்ல தான் இருக்குது, நம்ம மறுபடியும் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கஸ் உள்ள புந்து அந்த பால் எப்படியோ தட்டி விட பாக்குறான். ஆனா அவன் வந்து காலை வச்சு தட்டி விடுறதுக்குள்ள வாக்கபைசி திரும்பவும் போய் அந்த பால் அப்படியே கையோட பிடிச்சு அணைச்சுக்கிறான். வாக்கபைசி இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து சுபாஷாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது எந்திரிச்சு நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று வாக்கபைசி பால எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேட்கறான். சுபாஷா திரும்ப எந்திரிச்சு நின்னோடனே ஒட்டுமொத்த ஜப்பான் டீம் திரும்ப எந்திரிச்சு நின்ன மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. வாக்கபைசியும் சுபாஷாவை பார்த்துட்டு
நினைக்கிறேன். நான் வந்து இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சுபாஷா. நான் வந்து நம்ம கோலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்குது சுபாஷா. உன்னை நான் மீட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. நீ வந்து பிரேசிலுக்கு போய் ப்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட உடனே ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து ஜெர்மனிக்கே வந்தேன். அண்ட் இப்ப நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரே டைட்டிலுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும்னு சொல்லிட்டு தான். இந்த நம்பர் 1ன்றது இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி நினைக்கிறான். வாக்கபாயசி இப்ப கிக் பண்ணும்போது சுபாஷா நமக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் தேவையில்லை, இங்கேயே முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிக் பண்ணி விடுறான். பாலுமே கரெக்டா சுபாஷா வந்து ரீச் ஆகுது. கல்ச்சு செஸ்டர் என்னன்னாலும் இவனை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா முன்னாடி ஓடுறாங்க. அந்நேரம் சுபாஷா வந்து அதை பாசா மாத்தி கொடுக்குறான். நான் ஒருத்தே மட்டுமே இங்க மிட்ஃபீல்டர் கிடையாது, அண்ட் நான் ஒருத்தே மட்டுமே இங்க பிளே மேக்கரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். பால் வந்து கரெக்டா மிசாகி கிட்ட போகுது. நான் பாத்துக்கிறேன் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்து இப்ப பால ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ரெஃபரிமே வந்து அவரோட வாட்ச பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபே வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. கொஞ்சம் அடிஷனல் டைம் கொடுப்பாங்க டிரா இருந்தது அப்படின்னா, அதனால இந்த அடிஷனல் டைம்ல தான் இப்ப கேம் போய்கிட்டு இருக்குது. அப்போ மிசாகியுமே அவனோட ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ற விதத்துல 3 டிஃபெண்டர்ஸை தாண்டி டக்கு டக்குன்னு முன்னாடி வரான். ரொம்பவே அமேசிங். இவனுமே அந்த நம்பர் 10 மாதிரி எக்ஸாக்ட்டா ட்ரிப்ளிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் நினைக்கிறான். மிசாகி அந்த பால கொண்டு வந்துகிட்டு இருக்கப்பே நினைக்கிறான், நான் இதுவரை நிறைய ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறேன். ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து காமனா ஃபுட்பால்ன்றது ஒன்னு இருந்தது. மெய்வா ஸ்கூலா இருக்கட்டும், ஃபுரானா ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல நான் கிட்ஸ் ஸ்கூல் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுட்பால் இருந்தது. என்னோட அப்பா தான் வந்து இந்த எல்லா ஸ்கூல்ஸையுமே செலக்ட் பண்ணாரு. அவர் எதுக்காக செலக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. ரொம்பவே தேங்க்யூ அப்பா. நான் வந்து ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு குட் பை சொல்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த பாலுக்கு வந்து நான் எப்பவும் குட் பை சொன்னதே கிடையாது. இந்த ஃபுட்பால் வந்து எப்பவுமே என் கூடயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறான். மிசாகி இப்ப தனி மனுஷனாவே ஓடி வந்து கோலுக்கு பக்கத்துலயே ஓடி வந்துறான். அந்நேரம் ஒரு டிஃபெண்டர் வந்து அவனை டேக்கிள் பண்றதுக்கு கரெக்டா வந்து அவன் காலிலே இடிச்சிடுறான். அப்போ மிசாகி வந்து என்னன்னாலும் பரவாயில்ல பாசா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால வச்சு கஷ்டப்பட்டு பாசா மாத்தி கொடுத்துறான். அந்த பாலுமே வந்துட்டு கோஜ்ரோ கிட்ட தான் வருது. அவனுக்கு முன்னாடி 2 டிஃபெண்டர்ஸ் என்னன்னாலும் இவனை ஷூட் பண்ண விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்துடுறாங்க. அப்போ கோஜ்ரோ பார்த்தா அந்த பாலை ஷூட் பண்ணலாம் இல்ல, அப்படியே வந்து தலையை குனிஞ்சிடுறான். அப்போ கோஜ்ரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வேர்ல்டுல நம்பர் 1 நாங்க வருவோம்னு சொல்லிட்டு. அதான் எங்களோட கனவாவும் இருந்தது. இப்போ அந்த கனவு எல்லாமே உன் கையில தான் இருக்குது கேப்டன் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நினைக்கிறான். பாலுமே வந்து கரெக்டா சுபாஷாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. சுபாஷா தான் பாலை கிக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஒட்டுமொத்த ஜப்பான் டீமோட ஹோப்பையும் தன்னோட தோல்ல சம்பந்துக்கிட்டு இப்ப பாலை வந்து டைரக்டாவே ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். ஆனா அவன் கிக் பண்ணும்போது சினடர் வந்து கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வந்து மறைச்சு நின்று பிளாக் பண்றான். அந்த பால் வந்து இவங்க 2 பேரோட கால்லயுமே பட்டு செம்மையா வானத்துல தெரிக்குது. நான் வந்து அதுக்குள்ள கிவ் அப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். நான் வந்து ஜஸ்ட் இந்த பாலை பிளாக் மட்டும் தான் பண்ணிருக்கேன், இன்னும் கிளியர் பண்ணி விடல அப்படின்னு சொல்லிட்டு சினடர் நினைக்கிறான். சுபாஷா தான் ஏர்ல இருந்து கிரவுண்ட்ல ஃபர்ஸ்டா வந்து ரீச் பண்றான். சினடருமே அவன் பக்கத்துலயே வந்து இப்ப இறங்குறான். 2 பேருமே வந்து அந்த ஏர்ல இருந்த பாலுக்கு சேம் டைம்ல வந்து ஜம்ப் பண்றாங்க. 2 டீம் பிளேயர்ஸ்மே அவங்க ஸ்டார்ஸ் தான் வந்து இப்ப நம்பி இருக்காங்க. ஆனா சுபாஷா ஃபர்ஸ்டா ஜம்ப் பண்ணல ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஃபாஸ்டா சுபாஷா தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாலை கிக் பண்றான். அந்த பால் டியூட்டர் வந்து நான் தடுத்தே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க வரான். பட் அந்த பால் வந்து கோலுக்குள்ளேயே போகிற மாதிரி இல்ல, பால் வந்து எங்கேயோ ரொம்ப ஹைட்டா போற மாதிரி இருக்குது. எல்லாருமே அந்த ஷாட் வந்து ஒரு மிஸ் ஆன ஷாட் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பால் அவ்வளவு ஹைட்ல இருந்து டப்னு கீழ இறங்குது. டிரைவ் ஷாட் தான் இதுவும். சுபாஷா வந்து ஏர்ல இருந்து சும்மா கண்ணா பின்னால கிக் பண்ணல, ஏர்ல இருக்கும்போது அவனோட டிரைவ் ஷாட்டை ஃபர்ஸ்ட் டைமா இப்ப கொடுத்திருக்கான். ஆனா அந்த பால் வந்து கோல்ல விழாம கோல் போஸ்ட்ல அடிச்சு அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ரெஃப்ரி வந்து விசில் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. சுபாஷா திரும்பவும் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பால் வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்காக முன்னாடி ஓடுறான். சினடர் அவன் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். டியூட்டர் வந்து தடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறான். இதுதான் என்னோட கடைசி ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா லாஸ்ட் ஷாட்டா அவனோட ஓவர் ஹெட் கிக், அவனோட ஸ்பெஷாலிட்டியான ஷாட்டை வந்து கிக் பண்றான். இதை நான் கண்டிப்பா கேட்ச் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டர் வந்து கரெக்டா அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணி பக்கத்துலயுமே வந்துடுறான். பாலுமே அவன் கைக்கு பக்கத்துல தான் வர்ற மாதிரி இருக்குது. ஆனா கீழே வந்துகிட்டு இருந்த பால் அப்படியே அவன் கைக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா அப்படியே வானத்தனுக்கு டப்புன்னு மேல ஏறி கரெக்டா கோலுக்குள்ள போய் உழுகுது. எப்பவுமே சுபாஷாவோட டிரைவ் ஷாட் எப்படி மேல இருந்து டக்குன்னு கீழே இறங்கும், அதே மாதிரி இந்த ஓவர் ஹெட் கிக் வந்து கீழ இருந்து டப்புன்னு மேல ஏறி இருக்குது. கோல் விழுந்த மறு செகண்டே ரெஃப்ரி வந்து விசில் பண்ணிடுறாரு. ஃபைனலி இந்த நேஷனல் ஜூனியர் யூத் டோர்னமெண்டோட வின்னர்ஸா ஜப்பான் டீம் வின் பண்ணிருக்காங்க. நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க வின் பண்ணிட்டோம், நாங்க வேர்ல்டுலயே நம்பர் 1 ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா ஆடியன்ஸ்க்குமே இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாவே இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. எல்லாருமே இப்ப வழக்கம் போல சுபாஷாவை நோக்கி தான் வேமா ஓடி வந்து நிக்கிறாங்க. இசிசாக்கி சுபாஷா பக்கத்துல ஓடி வந்து பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல சுபாஷா கண்டிப்பா வின் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றான். இல்ல இது வந்து என்னால மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட ஹார்ட் ஒர்க்னாலையும் தான் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவும் சத்தமா கத்துறான். சுபாஷா மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நாங்க வந்து ஃபைனலி வின் பண்ணிட்டோம், வேர்ல்டுலயே நம்பர் 1 இப்ப நாங்க மாறிட்டோம், நான் வந்து இந்த ஃபுட்பாலுக்கு எப்பவுமே நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜப்பான் டீம் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட ட்ரீம் வந்து இப்ப நிறைவேற்றிட்டாங்க. இன்னுமே இதுக்கு அடுத்து ஒரு 4 எபிசோட் இருக்குது. இவங்க எல்லாரோட லைஃப் இந்த நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு அப்புறமா இப்ப எப்படி எல்லாம் போக போகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து வரிசை ஒரு எபிசோட பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் गाइस.